ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அதர் எக்ஸசைஸ் சம் நம்பர் 2 and 3 பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஷோ த நெசசரி என்ட்ரிஸ் டு அட்ஜஸ்ட் த ஃபாலோயிங் இன் த புக் ஆஃப் எக்ஸ் ஆன் 30th June 2018. A. Salaries for a month of June 2018 rupees 1500 unpaid. Insurance include annual premium of rupees 170 on a policy expiring on 31st 12 2018. C. Wages including a sum of rupees 2000 spent on erection of cycle shed for employees. D. Goods issued as sample rupees 200, rent paid in advance 250. Okay, இப்போ சம் பார்க்கலாம். இது எப்படி எழுதுறோம்னா, ஃபஸ்ட்டு சேலரிஸ் கொடுத்தாங்க. சேலரிஸ் அக்கௌண்ட் டெட்டா டு சேலரிஸ் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் அமௌண்ட் 1500. பி. ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெட்டா டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் amount 170. C. Cycle account data to cash account amount 2000. D. Advertisement account data to purchase account amount 200. E. Prepaid rent account data to rent account amount 250. அதோட இந்த செகண்ட் சம் முடியுது. அப்புறம் தேர்ட் சம்மோட கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. Past journal entries to incorporate the following at the time of preparing final accounts. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, A. Provide 2.5% of for discount on debtors and the bad debts provision at 10% of debtors. debtors எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 30,000 into 2.5 divided by 100 போடணும். அப்புறம் பேட் டெப்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 30,000 into 10 by 100 போடணும். ஓகே, பி பார்க்கலாம். க்ளோசிங் ஸ்டாக் வாஸ் வேல்யூட் அட் rupees 43,000. wages owing rupees 2,500. insurance paid in advance rupees 1,500. included in debtors is rupees 1,000 owing by a proprietor. ஓகே, இப்போ வந்து சம் பார்க்கலாம். பர்டிகுலர் அமௌண்ட்லாம் எழுதிக்கலாம். ஏ வந்து எப்படி போடணும் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, டிஸ்கவுண்ட் அண்ட் டெப்டாஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் பேட் டெப்ஸ் கண்டுபிடிக்கிறோம். டிஸ்கவுண்ட் அண்ட் டெப்டாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆன்சர் போட்டோம்னா நமக்கு என்ன வருதுன்னா 750. ஸோ பேட் டெப்ஸ் ப்ரொவிஷன் எப்படி வரும்னா 3,000 வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 3,750. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி வந்துச்சுன்னா 3,750. ஓகேவா? ஸோ பி பார்க்கலாம். க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டா டு ட்ரேடிங் அக்கௌண்ட் 43,000 எழுதிக்கலாம். வேஜஸ் அக்கௌண்ட் டு வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் 2,500 எழுதிக்கலாம். டி வந்து ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் 1,500. இ வந்து ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் அவங்க பர்சனல் யூஸ்க்காக எடுத்துக்கிட்டாங்க. டெட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 1,000. இதோட இந்த சம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.